வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திலக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எடிட் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வந்து வீடியோ வந்து டெக்ஸ்ட்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இன் டெக்ஸ்ட் அப்படிங்கிற எடிட் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சைடில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ட்ரோ வீடியோ வந்து நீங்கள் எப்படி எடிட் பண்ணலாம், இதை வந்து நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் யூஸ் பண்ணலாம், உங்கள் யூடியூப் வீடியோஸ் யூஸ் பண்ணலாம், ஏன் இன்ஸ்டாகிராம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எடிட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த கைன்மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 8 செகண்ட்ஸ் ஒரு 7 செகண்ட்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஓகே டிக் மார்க் கொடுத்துட்டு அடுத்தது வந்து லேயருக்குள்ளே போய் டெக்ஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அது டைப் பண்ணுங்கள். இப்போ என்னோட சேனல் நேம் வந்து 3 இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொன்றா டைப் பண்ணுறேன். கேப்ஸ்லேயே டைப் பண்ணுங்கள். ஸோ டெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டேன். ஸோ அதை பெருசாக்கிக்குவேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபாண்ட் போய் நீங்கள் இதில் லாட்டின் அப்படின்னு இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஃபாண்ட்டை B1 அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுங்க. கொடுத்துட்டு அதை அப்படி மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது திரும்ப இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுமோ அவ்வளோ டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டெக்ஸ்ட்டையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என் சேனல் நேம் டெக் வித் திலக் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொன்றுமே வந்து நீங்கள் வந்து சைஸ் பண்ணணும். அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கடைசி வரைக்கும் ஃபுல் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் ஃபுல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முன்னாடி வந்து ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ 1 செகண்ட் ஒரு 2 செகண்ட் டிலே ஆக்கியிருக்கேன். வந்து ஒவ்வொன்றுக்கும் அனிமேஷன் தரணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன் அனிமேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வச்சு அனிமேஷன் பாருங்க. நான் பாப்பப் அனிமேஷன் கொடுக்குறேன் ஒவ்வொன்றுக்குமே. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு அனிமேஷன் கிடைக்கும். அவுட் அனிமேஷன் வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்னாப் அனிமேஷனாக வந்து நான் ஸ்கேல் அப் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுமாதிரி நான் 3க்குமே ஸ்கேல் அப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சில டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அவுட் அனிமேஷனுக்குள்ளே போய் ஸ்கேல் அப் பண்ணிக்கோங்க. இதான் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை ஃபுல் இதில் வச்சே சேவ் பண்ணிக்கோங்க. பின்னாடி திரும்ப புது பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த வீடியோ வேணால் பேக்கில் ஃபிட் பண்ணலாம். ஸோ மீடியாக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து சில வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் காம்பரேட் பேக்ரவுண்ட் வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் காப்பரேட் பேக்ரவுண்ட் வீடியோன்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வரும். ஸோ அது மாதிரியான ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பீச் டாப் வியூ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ லேயருக்குள்ளே போய் அந்த மீடியாக்குள்ளே போங்க. எக்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் பண்ண அந்த டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு ட்ராக் பண்ணி இப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு இதுக்கு அப்புறம் இருக்க அந்த வீடியோ வந்து வீடியோ கிளிப் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் செய்ய வேண்டியது இந்த க்ரீன் கலராக வந்து இருக்கணும். ஸோ குரோம் கீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எனேபிள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் போயிடும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஆட்டோ மூவ் ஆகுது. ஸோ அந்த பறவை பறக்குது எல்லாம் சின்னதாக அந்த மைனூட்டாக அந்த டெக்ஸ்ட்குள்ளே தெரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் உங்களோட ஷார்ட் ஃபிலிமோட டைட்டில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எது வேணால் நீங்கள் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேறு ஒரு பேக்ரவுண்ட் சின்னதை சேஞ்ச் பண்ணி காமிக்குது உங்களுக்கு. இன்னொரு பேக்ரவுண்ட் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வைக்கிறீங்களோ அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்டோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு சின்ன மாலிகுலாக இருக்கிறதுனால டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து தெரியுது டிஃப்ரெண்ட்டாக. இன்னும் வந்து உங்களுக்கு பிரைட்டான நீங்கள் நிறைய கலரிங் இருக்கிற மாதிரியான வீடியோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக உங்களோட வீடியோ நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எடிட் பார்த்தீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னா இப்போவே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் திலக், இது டெக் வித் திலக்.